மிக்சியின் அடிபாகத்தில் அழுக்கு அதிகமாக இருக்கிறதா? ஒரு ஃபோர்க் ஸ்பூனில் கொஞ்சம் பஞ்சை சொருகி அழுக்கான இந்த இடத்தை சுத்தம் செய்து பாருங்கள். சுலபமாக சுத்தமாகும். 3 அல்லது 4 சிறிய ஏலக்காயை 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்துடன் அரைத்து 1 டம்ளர் பாலுடன் கொதிக்க வைத்து தினமும் குடித்து வந்தால் கண் பார்வை மேம்படும், கண் அசதி நீங்கும். அதிக நேரம் மின்திரைகளை பார்ப்பதால் ஏற்படும் கண்ணின் பாதிப்புக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். கோவை இலையை நெய்யில் வதக்கி வெள்ளை பூண்டு சேர்த்து வதக்கி பால் வயிறு கீரை காலையில் உண்டுவிட்டு ஆகாரம் சாப்பிடவும். இவ்வாறு 3 நாள் செய்ய பால் சுரக்கும். பசம்பை வறுத்து பொடித்து 1/4 கிராம் தேனில் கொடுத்து வர சளி வாயு ஆகியவை அகன்று பசியை தூண்டும். வெண்பூசணி சாறு 100 மில்லி வீதம் தினமும் சாப்பிட புற்றுநோய் குணமாகும். பூண்டு சாறும் எலுமிச்சை சாறு கலந்து தேமல் உள்ள இடங்களில் போட தேமல் காணாமல் போகும். மருதாணி இலையை பறித்து சுத்தம் செய்து பால் விட்டு அரைத்து நெற்றியில் பற்று போட தலைவலி உடனே குணமாகும்.